Hello everyone, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பாருங்கள். ஹோம் மேக்கர்ஸ் பில்ட் நேஷன் ஒர்க் வர்த் அட்லீஸ்ட் ₹30,000 a month. சுப்ரீம் கோர்ட். எஸ், சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீசெண்டாக ஒரு கேஸில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஈவன் நோட்டட் த டெர்மினாலஜி தட் இஸ் யூஸ்ட். எஸ், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கு பதிலாக வி ஷுட் கால் தெம் ஹோம் மேக்கர் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தே ஆர் த நேஷன் பில்டர்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு ஜுடிஷியரி இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜஸ் மேக் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஹோம் மேக்கர்ஸ் ஆர் த நேஷன் பில்டர்ஸ் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல நம்ம கேர் எக்கானமி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, கேர் எக்கானமி அண்ட் கேர் எக்கானமி அண்ட் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஓகே, அதாவது குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவி அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், இப்போ நம்ம குடும்பம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஃபேமிலியில் அம்மா அவங்க தான் குடும்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா? அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டொமெஸ்டிக் அதாவது ஹவுஸ் ஹோல்டை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அம்மா தான் பண்ணுறாங்க கரெக்டாக. பட் அவங்களோட வேலைக்கு நம்ம ஏதாவது அங்கீகாரம் கொடுக்குறோமா, ஏதாவது மானடைசேஷன் பண்ணுறோமா? லைக் இவ்வளோ வந்து இவ்வளோ சம்பளத்துக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறோமா? கிடையாது. ஸோ கேர் எக்கானமி அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, அப்போ கேர் எக்கானமினா அப்போ எக்ஸாக்டாக எதெல்லாம் கேர் எக்கானமி கீழே வரும்? Yes, all essential activities required to maintain and support life, including child care, elderly care and health care. For example, இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பான்னு 2 கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அப்பாவோட ஒர்க் என்னவாக இருக்கும்? வெளியில் போய் ஏர்ன் பண்ணுறது, சேலரி கரெக்டாக. வேறஸ் அந்த அம்மாவோட ஒர்க் என்னவாக இருக்கும்? டொமெஸ்டிக்காக அந்த ஹோமை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது. கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த கிட்ஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது. அண்ட் இவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்டர்லி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது. இது எல்லாமே வந்து இந்த அதாவது இந்த அம்மாவினுடைய பொறுப்புக்கு கீழே வரும் கரெக்டாக. எஸ், அண்ட் ஆல்சோ ஹெல்த் கேர். இப்போ இந்த கேர் எக்கானமிலேயே ஒர்க்கை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அன்பெய்ட் கேர் ஒர்க், பெய்ட் கேர் ஒர்க். அன்பெய்ட் கேர் ஒர்க் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அம்மாக்கள்லாம் வீட்டில் வந்து நமக்காக பண்ணுறது. எஸ், அன்பெய்ட் கேர் ஒர்க், டொமெஸ்டிக் டியூட்டிஸ், அவங்க வந்து குக்கிங் பார்த்துக்கிறாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறாங்க, இது எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம எந்த விதமான மானடைசேஷனும் பண்ணுறதில்ல. ஸோ தீஸ் ஆல் வில் கம் அண்டர் அன்பெய்ட் கேர் ஒர்க். வேறஸ் அப்போ பெய்ட் கேர் ஒர்க் இருக்கா? பெய்ட் கேர் ஒர்க் அதில் என்னெல்லாம் வரும்? நர்சஸ், டொமெஸ்டிக் ஹெல்ப்ஸ், டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் பெய்டு கரெக்டாக. அதாவது சேலரிக்கு தே ஆர் கெட்டிங் ஹையர்ட் அண்ட் hence they are paid correct. So but they are also doing what? Care work. So they come under paid care work. Okay, now labor force participation rate in general பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எம்ப்ளாய் ஆகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இதில் நமக்கு ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது மொத்த அந்த ஒர்க்கிங் ஏஜ் ஃபீமேல் பாப்புலேஷனில் எவ்வளவு பேர் ஆக்டிவ்லி எம்ப்ளாய்டு ஆர் ஆக்டிவ்லி சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட், அதுதான் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ நமக்கு என்ன பேசிகிட்ருக்கோம்? ஹோம் மேக்கர்ஸை பற்றி பேசிகிட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் இந்த கேர் எக்கானமிக்கு கீழே வராங்க. அண்ட் ஹோம் மேக்கர்ஸாக அவங்க இருக்கிறதுனால, அண்ட் மோஸ்ட் ஆஃப் த விமனுடைய சுச்சுவேஷன் என்ன? ஆஃப்டர் மேரேஜ் when they deliver a baby they stop working கரெக்டாக. ஸோ they become housewives or homemakers. எஸ், ஸோ அந்த இடத்துல ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இதை தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஹவு த கேர் பர்டன் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பொறுத்த வரைக்கும் விமன் வந்து நிறைய டொமஸ்டிக் டியூட்டிஸில் அவங்களுடைய நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. எஸ்பெஷலி அதாவது வீட்டை பார்த்துக்கிறதுல அதிக நேரம் செலவு பண்ணுறது விமன் தான் மென்னை விட. அதாவது சராசரியாக ஒரு ஆண் வந்து 2லேருந்து 3 மணி நேரம் அந்த ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸில் டொமஸ்டிக் டியூட்டிஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, வேறஸ் விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு நாளில் அவங்களுக்கு அந்த டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸை பார்க்குறதுக்குன்னே அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. ஓகே, ஸோ திஸ் கிரியேட்ஸ் chronic time poverty, leaving women with minimal time to pursue education, skill development or paid formal work. கரெக்டாக இந்த 8 மணி நேரம் அவங்க ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டி பார்க்குறதுலே போயிடுது. மீதி 6 to 8 மணி நேரம் வந்து அவங்க தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஹவர்ஸும் மற்ற டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்கும், குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது விமன்னால் அவங்களோட எஜுகேஷனை பர்சியூ பண்ண முடியலை, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியல. அண்ட் ஆல்சோ எங்கேயுமே ஒரு ஃபார்மல் செக்டரில் ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் பிளேஸ் ஆக முடியலை. ஃபார் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது பெய்டு ஒர்க்குக்கு அவங்களால பிளேஸ் ஆக முடியலை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ப்ரைமரி ரீசன் ஃபார் எக்ஸ்க்ளூஷன், அதாவது நமக்கு பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே இவங்களுமே நமக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்த டேட்டா எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மேஜராக விமன் விட்டுட்டு போகிறதுக்கான ரீசன் என்னவாக இருக்குது, ஆல்மோஸ்ட் 44.4% பெண்கள் அந்த எதுக்காக வந்து வேலைக்கு போகலை அப்படின்னு கேட்டோன்னா, தே சைட் சைல்ட் கேர் அண்ட் ஹோம் மேக்கிங் கமிட்மெண்ட்ஸ் அஸ் அ ப்ரைமரி ரீசன் ஃபார் ரிமைனிங் அவுட் சைட் த லேபர் ஃபோர்ஸ். எஸ், எஸ்பெஷலி ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் கூட மேபி தட் பர்டிகுலர் லேடி would have been ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. வேரஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஒன்ஸ் ஷீ கெட்ஸ் ப்ரெக்னென்ட் என்ன ஆகுது, வேலையிலேருந்து வெளியில் வராங்க, ரிசைன் பண்ணுறாங்க. பட் அகெயின் அந்த வேலைக்குள்ளே அவங்களால நுழைய முடியுதா, அகெயின் ஆர் தே ஏபிள் டு என்டர் த ஒர்க் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸ் என்டர் ஆகுறாங்களா, கிடையாது. பிகாஸ் சைல்ட் கேர் இருக்குது, ஹோம் மேக்கிங் அந்த வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ட்ராப் ஆகிடுறாங்க. ஓகே, அண்ட் மதர்ஹுட் பெனால்ட்டி இதுவுமே நமக்கு அதே தான். ஸோ நமக்கு இப்போது வேலைக்கே போகணுன்னு நினச்சாலும் நம்ம குழந்தைய எங்கே விட்டுட்டு போகிறது, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? எஸ், குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான அந்த இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறாங்க அப்படின்னாலும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்குன்னு அந்த க்ரேஷ் ஃபெசிலிட்டி இருக்கா? எஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ டியூ டு அ லேக் ஆஃப் சேஃப், ரிலையபிள் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விமன் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபோர்ஸ்டு டு ட்ராப் அவுட் ஆஃப் தேர் கெரியர்ஸ் ஆர் டேக் கெரியர் பிரேக்ஸ் ஆஃப்டர் சைல்ட் பர்த். ஸோ திஸ் இஸ் இம்பேக்டிங் தேர் லாங் டேர்ம் எக்கனாமிக் பொட்டென்ஷியல். சரி, இதனால் என்ன கேர் எக்கானமி என்ன அவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ண போகுது, இது நம்மளுடைய ஓவரால் எக்கானமி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணுதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஸோ நம்ம வந்து அதாவது விமன் வந்து ஆன் எவ்ரிடே பேசிஸ் தே ஆர் டூயிங் their டொமஸ்டிக் chores, ரைட்? ஸோ இஃப் that இஸ் மொனடைஸ்ட், அதாவது இந்த டொமஸ்டிக் ஒர்க் எதுவுமே பெய்டு கிடையாது கரெக்டாக, ஆனால் அது வந்து பெய்டு ஆக்குறோம் அப்படின்னா, அதை வந்து ஃபார்மலைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் ஜிடிபியில் ஆல்மோஸ்ட் 15% to 17% வந்து இந்த அன்பெய்ட் கேர் ஒர்க்குடைய எக்கனாமிக் வேல்யூ வந்து இருக்கான், கான்ட்ரிபியூஷன். ஓகே, economic value of women's unpaid care work ranges between 15% and 17% of India's GDP, which is a huge number. ஓகே, அண்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கரண்ட் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பிஎல்எஃப்எஸ் சர்வே டேட்டா படி பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. வேரஸ் மேலுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 79.1%. நமக்கு ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. பட் ஸ்டில் நமக்கு இந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி நம்மளால் பார்க்க முடியுது. எஸ், கரெக்டாக தெரியுதா, மென் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிறது எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, வேரஸ் விமன் ஆர் அட் மியர் 40. ஓகே, அண்ட் ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபெயிலிங் டு ரெக்கக்னைஸ் கேர் ஒர்க் லீட்ஸ் டு அ மார்க்கெட் ஃபெயிலியர் வேர் ஹைலி ஸ்கில்ட் அண்ட் எஜுகேட்டட் விமன் ஆர் அன்ஏபிள் டு ரியலைஸ் தேர் எக்கனாமிக் பொட்டென்ஷியல், சப் ஆப்டிமலி ரெஸ்ட்ரிக்டிங் த நேஷன்ஸ் க்ரோத். எஸ், புரியுதா? இப்போ இருக்கிற காலகட்டங்களில் படித்த பெண்களாக தான் இருக்காங்க. எஸ், 2 டிகிரி முடித்தவங்க, 1 டிகிரி முடித்தவங்க, ஏன் டாக்டர் படித்தவங்க, MBBS படித்தவங்க, பட் எல்லோரும் சும்மா இருக்காங்க ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் சைல்ட் பர்த் கரெக்டாக. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு ரியலைஸ் தேர் ஃபுல் எக்கானமிக் பொட்டென்ஷியல். ஓகே, விச் இஸ் அல்டிமேட்லி ரெஸ்ட்ரிக்டிங் த கண்ட்ரீஸ் growth ஆல்சோ. ஓகே,
தென் மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, இவங்களை அப்போ எப்படி திருப்பி அந்த லேபர் ஃபோர்ஸ்குள்ளே கொண்டு வர்றது? ஆப்வியஸ்லி த்ரூ கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்ன மேஜராக இருக்குது நமக்கு? அதாவது கேரில் விமனுக்கு கீழே தான் நமக்கு 2 கேரும் வந்துடும். சில்ட்ரனை டேக் கேர் பண்ணணும், தென் எல்டர்லி கேர், சீனியர் சிட்டிசன்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய அத்தை மாமா அம்மா அப்பா அவங்கள பார்த்துக்கிற கடமையும் பெண்கள் தலையில் தான் விழுகுது. கரெக்டாக? ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான ஃபெசிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. ஓகே. அண்ட் இந்தியாவோட எல்டர்லி பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ப்ரொஜெக்டட் டு டபுள் டு ரஃப்லி 21% பை 2050. ஸோ அவங்களுக்கான ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கான கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, ரேதர் ஓவராலாக நம்மளுடைய டெமோக்ராஃபிக் நெசசிட்டியும் கூட. ஓகே. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இதில் ஜாப் க்ரியேஷன் பொட்டென்ஷியல் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கேர் எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இட் குட் ஜெனரேட் ஆல்மோஸ்ட் 11 million jobs with 70% of those positions going to women அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ we can formalize this sector. Actually we can formalize this sector அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. And therefore formalizing and certifying caregivers provides India an opportunity to position itself as a provider of skilled care professionals internationally, expanding avenues for global remittances. ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த கேர் எக்கானமியை ஃபார்மலைஸ் பண்ண முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி நம்மளால் மொனடைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் we can position ourselves as a provider of skilled care professionals internationally. ஓகே. ஸோ இந்த வகையில் நம்ம குளோபல் லெவலில் we can reach or we can go places அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியுது. சரி, அப்போ இது ரிலேட்டடாக இது வரைக்கும் கவர்மெண்ட் எந்த இனிஷியேட்டிவுமே எடுக்கலையா? அதாவது இந்த கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு, டு டேக் கேர் ஆஃப் த எல்டர்லி பாப்புலேஷன். எஸ் இருக்குது நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது இதுதான், மெட்டர்னிட்டி பெனிஃபிட். எஸ், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017, பெய்டு மெட்டர்னிட்டி லீவ். எஸ், 26 வீக்ஸுக்கு இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லீகலி மேண்டேட்டட் லார்ஜர் எம்ப்ளாயர்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஆன் சைட் ஆர் நியர்பை கிரேஷ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி. எஸ். அண்ட் தென் கேர் அண்ட் ஏர்லி எஜுகேஷன் ஸ்கீம்ஸ், நமக்கு சக்ஷம் அங்கன்வாடி ப்ரோக்ராம் இருக்குது, போஷான் அபியான், அந்த போஷான் 2.0 இருக்குது. இதெல்லாமே அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அதுக்காக எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் தான். தென் அண்டர் மிஷன் சக்தி, பால்னா ஸ்கீம் இஸ் ஆக்டிவ்லி செட்டிங் அப் ஆல்மோஸ்ட் 17,000 நியூ அங்கன்வாடி கம் கிரேஷஸ் டு சப்போர்ட் ஒர்க்கிங் மதர்ஸ். எஸ், நம்மளே இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம், அந்த அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளை பால்வாடியில் விட்டுட்டு போகிறாங்க, டே கேரில் விட்டுட்டு போகிறாங்கன்னு. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கான சப்போர்ட்டிவ் மெஷர்ஸும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். சரி, வாட் அபவுட் எல்டர்லி பீப்புள்? Yes, we have program like Atal Vayo Abhyuday Yojana which support elder care infrastructure. Okay. And also ஒரு 1.5 lakh multi-skilled caregivers-க்கு ட்ரைனிங் கொடுக்குற இனிஷியேட்டிவுமே நமக்கு கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தட் டொமஸ்டிக் நீட்ஸும் அட்ரஸ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் we can be we can supply skilled professionals அப்படிங்கிறது தான். ஓகே. So homemakers, so no wonder Supreme Court makes this statement that homemakers are the nation builders. ஸோ அவங்களுக்கு பின்னாடி கேர் எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் இஃப் யூ டேக் மென், they will not be like, நான் எல்லா மென்னையும் சொல்லலை, பட் திஸ் இஸ் an overall idea, right? They are working and they are earning, right? They are doing something. பட் நம்ம லைக் விமன், நம்ம அம்மாக்களை தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். அவங்க ஏதாவது கிடைச்சாதான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு பார்க்குறாங்களா? கிடையாது. நம்ம வீடுன்னு நினச்சி அவங்க பார்க்குறாங்க. எஸ், நம்ம வீடு நம்ம பார்த்துக்கணும், நம்ம குழந்தை நம்ம பார்த்துக்கணும், நம்ம அப்பா அம்மா, நம்ம அத்தை மாமா நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான், விதவுட் எனிதிங் எக்ஸ்பெக்டிங் இன் ரிட்டன். எஸ். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் கேர் எக்கானமி. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, நோ AFSPA in most of Northeast from 24-27. ஓகே, AFSPA, that is Armed Forces Special Powers Act. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு
1958 இனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பிரிட்டிஷ் கொலோனியல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. குவிட் இந்தியா மூமெண்ட், அதாவது 1940 அந்த குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்லிமெண்ட் இந்த ஒரு சட்டத்தை 1958 கொண்டு வராங்க. எதுக்காக? எஸ்பெஷலி நமக்கு அஸ்ஸாம் வந்து அப்போது டிவைடடாக இல்லாமல் ஒன்றா இருந்திருக்கும். அப்போ வந்து அந்த நாகா இன்சர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சட்டத்தை வந்து இயற்றியிருப்பாங்க. ஸோ அதனுடைய மேஜர் பவர் என்ன? பேர்லேயே இருக்கும், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட். அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான ஸ்பெஷல் powers. Okay, so it grants extraordinary special powers to the Indian armed forces and central paramilitary forces to maintain public order in areas officially designated as disturbed areas. புரிஞ்சுதா? அதாவது இந்த இடத்துலலாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரானரி ஸ்பெஷல் பவர்ஸ் இந்த சட்டத்தின் மூலமாக கிடைக்குது. அண்ட் அதன் மூலமாக அந்த ஏரியாஸ் அண்ட் டிஸ்டர்ப்டு ஏரியாஸ்ன்னு டெசிக்னேட் பண்ணியிருக்கிறத அவங்க கட்டுப்படுத்துவாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் நமக்கு அப்போ 1958 சட்டம் இயற்றப்பட்டதுமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இஷ்யூ அப்படிங்கிறதுனால தான். அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப்டர் தி அதர் ஏதாவது ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், அண்ட் இதில் இந்த கேஸ் எஸ்பெஷலி அஸ்ஸாம், நாகாலாண்டில் இஷ்யூஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஏஎஃப்எஸ்பி, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹவ் பீன் இன் கான்ஸ்டன்ட் டிப்ளாய்மெண்ட் எவர் சின்ஸ் தி இனாக்ட்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போ நமக்கு ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆக்டை, அதாவது இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து சீக்கிரமே வந்து வித்ட்ரா பண்ணிடுவோம் எல்லா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயும், தட் டு மோஸ்ட்லி ஃப்ரம் 2027 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Now let us understand the statutory provisions. அதாவது நமக்கு டிஸ்டர்ப்டு ஏரியான்னு எதை வச்சு டிசைட் பண்ணுறோம், அது இருக்குது கரெக்டாக. ஸோ Section 3 of this act defines that an area can be declared disturbed if it is deemed that the civil administration is insufficient to handle internal security threats or insurgencies. ஓகே, அங்கே அந்த பர்டிகுலர் இப்போ ஒரு மாவட்டம்னே எடுத்துக்கோங்களேன், அஸ்ஸாமில் ஏதோ ஒரு பகுதி மாவட்டம், அந்த மாவட்டமில் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் போலீஸோ இல்லை சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனோ அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் they will be deployed, that area will be declared as disturbed area and armed forces will be deployed. ஓகே, சரி, அப்போ இதை யாரெல்லாம் நோட்டிஃபை பண்ணலாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலாம், அண்ட் the governor of that particular state and administrator of a union territory, in the case of union territory. So they all have concurrent power to declare the whole or any part of a state or UT as a disturbed area. அதாவது ஒரு ஸ்டேட் கம்ப்ளீட்டாகவே, ஒரு ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ஒரு ஸ்டேட்டில் ஒரு பகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் சே தட் அ டிஸ்ட்ரிக்ட், ஓகே, அதை மட்டும் டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, ஓவராலாக நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா ஸ்டேட் கவர்னர், இல்லை யூனியன் டெரிட்டரியாக இருக்குது மேம் அப்படின்னா அந்த யூனியன் டெரிட்டரியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, சரி, இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பவர்ஸ், எக்ஸ்ட்ரானரி பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அப்படி என்ன தான் அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து அந்த நார்மல் லோக்கல் போலீஸை விட ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மென்ஷன்ட் அண்டர் Section 4. ஸோ ஒன்ஸ் an area is notified, armed forces personnel possess the authority to fire upon or use force. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் causing death against individuals acting in contravention of laws prohibiting assemblies of 5 or more people or carrying weapons. ஓகே, 5 அல்லது அதற்கும் மேல் மக்கள் கூடுறாங்க அப்படின்னாலுமே, or else any weapon carrying இருக்குது அப்படின்னாலுமே they can take action like this. They can even fire. Okay, and these armed forces can arrest anyone without a warrant based on reasonable suspicion and enter or search any premises without a warrant. They can even destroy any shelter, hideout or fortified position used by insurgents. Okay, ஸோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குது. வித்தவுட், அதாவது வாரண்ட் இல்லாமையே அரெஸ்ட் பண்ணலாம், வாரண்ட் இல்லாமையே சர்ச் பண்ணலாம், அண்ட் தே கேன் ஈவன் டிஸ்ட்ராய் த ஷெல்டர். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிது. அண்ட் லீகல் இம்யூனிட்டி, திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். சரி, இவ்வளோ பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஆக்ஷன் எடுக்காமல் அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நோ ப்ராசிக்யூஷன், சூட் ஆர் லீகல் ப்ரொசீடிங் கேன் பி இன்ஸ்டிடியூட்டட் அகெயின்ஸ்ட்
against security personnel for actions taken under the act except with the prior sanction of the central government. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லாமல் எந்த விதமான ஆக்ஷனும் அந்த ஆர்ம்டு பர்சனல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எடுக்க முடியாது. ஓகே, ஸோ தே ஆர் given legal immunity. See, it has a colonial background. ஓகே, அண்ட் ஆல்சோ நமக்கு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க 1958 அப்படின்னாலுமே அந்த ஜஸ்ட் லைக் செடிஷன் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? டிசென்ட்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்னு பிரிட்டிஷ் நினச்சது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ கொண்டு வந்த சட்டம். வைரஸ் இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதாவது இன்சர்ஜென்ஸ் பண்ணக்கூடியது, வயலன்ஸ் இதெல்லாம் ஓகே, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, பொதுமக்கள் பீஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக செயல்படுறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இந்த சட்டம் AFSPA சட்டம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இதில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, லைக் அவங்கனாலேயுமே பீஸ் வந்து குறைஞ்சி போகுது. அண்ட் சம்டைம்ஸ் தீஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர் ஆர்ம்டு பர்சனல்ஸ் ஆக்ட் பியாண்ட் தேர் பவர். Okay, they go to an extreme where actually the civilians are getting affected by these personals rather than by insurgents. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஏற்படுது. ஓகே, ஸோ திஸ் லா இன்ஃப்ரிஞ்சஸ் அப்பான் core constitutional protections including right to life, that is article 21, and protection against arbitrary arrest, article 22, and then lack of accountability. Yes, பார்த்தோமா லீகல் இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்ம்டு பர்சனல்ஸோடைய ஆக்ஷன்ஸுக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் இஃப் தே கில் தட் பர்டிகுலர் பர்சன், சே இட் இஸ் அ ஃபேக் என்கவுண்டர், ஸோ அவங்களுக்கு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லை அப்படிங்கிறப்போ தே கேன் கோ அவே வித் இட், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஆக்ட் இப்போ தேவையா இல்லையா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுறதுக்கு 2004 அந்த டைமில் பிபி ஜீவன் ரெட்டி அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. 2005 அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் பர்டிகுலர் ஆக்ட் ஹேட் பிகம் அ சிம்பிள் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் எக்ஸ்பிளிசிட்லி ரெக்கமெண்டட் இட்ஸ் ரிப்பீல். ஓகே, அதாவது இந்த ஆக்டை இமீடியட்டாக ரிப்பீல் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலாக ஜஸ்டிஸ் சந்தோஷ் ஹெக்டே கமிஷன் அவங்களுமே இப்போ ரீசெண்டாக மணிப்பூரில் இதில் நிறைய என்கவுண்டர் டெத்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த AFSPA சட்டத்தின் கீழே அப்சல்யூட் பவர்ஸ் ஆர்ம்டு பர்சனல்ஸ்க்கு கொடுக்கறதுங்கிறது ஈஸியாக அவங்க ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி கீழே கூட வரமாட்டுறாங்க. தே ஆர் நாட் ஈவன் கெட்டிங் ஜட்ஜ்டு ஃபார் தேர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி எப்படி இந்த சட்டம் வந்து ஃபர்தராக கம்ப்ளீட்டாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ண போகிறாங்களா, ஆர் எல்ஸ் 1 or 2 ஸ்டேட்ஸில் ஸ்டில் வில் இட் பி இன் பிளேஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரான்ஸ் பேக்ஸ் மேக் இன் இந்தியா இன் டிஃபென்ஸ் சிக்னல்ஸ் நியூ மாடல் ஃபார் ரஃபேல் டீல். ஓகே, G7 சமிட் நடக்க போகுது. இந்தியா இஸ் கோயிங் டு டேக் பார்ட் இன் இட். ஸோ அதில் ஃப்ரான்ஸோடைய ரஃபேல் டீலை கொஞ்சம் நம்ம ரீடிஃபைன் பண்ண போகிறோம். லைக் முன்னாடி இந்த டீலுக்குமே இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. லைக் மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் அதில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் G7 அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலைஸ்டு டெமோக்ரஸிஸ் எல்லாம், அதாவது ஒரு 7 கண்ட்ரீஸ். ஏர்லியராக இட் வாஸ் G8 along with Russia, but later Russia pulled out of it and then it became G7. So G7 is full of industrialized democracies and they meet annually to coordinate global economic policy, international security and governance related issues. Okay, so Canada, France, Germany, Italy, Japan, UK, US எல்லாமே டாப் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் டெமோக்ரஸிஸ். ஓகே, அந்த குரூப்பிங் இருக்கிறது தான் இந்த G7. மேம் என்ன மேம் அப்போ இந்தியா அட்டென்ட் பண்ண போகுதுன்னு சொன்னீங்க, இந்தியாவே இந்த குரூப்பில் இல்லையே? எஸ், இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் G7, rather it is a outreach partner. Every time அதாவது G7 summit நடக்கிறப்போ India would be invited as an outreach partner to participate in specialized summit tracks. அண்ட் இதில் யூரோப்பியன் யூனியனுக்குமே ரூல் இருக்குது. யூரோப்பியன் யூனியனுமே இந்த 7 கண்ட்ரீஸில் மெம்பர் கிடையாது. பட் தே ஆல்சோ பார்ட்டிசிபேட் ஜாயின்ட்லி த்ரூ த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் அண்ட் யூரோப்பியன் கமிஷன். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு இன்ஃபார்மல் குரூப்பிங் தான். லைக் இதில் ஃபார்மலாக வந்து ஒரு செக்ரட்டரியேட் கிடையாது, ஒரு சார்ட்டர் கிடையாது, இதுக்குன்னு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஸோ அந்த வருஷத்தை வந்து அந்த சம்மிட்டை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஃபர்தராக அந்த சம்மிட்டோடைய அஜெண்டா எல்லாத்தையுமே செட் பண்ணுறது. ஓகே, அண்ட் இந்தியாவோட பொசிஷன் G7 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவுட்ரீச் பார்ட்னராக எவ்ரி இயர் அட்டென்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா இஸ் ரெப்ரசன்டட் அஸ் த வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத். ஓகே, ஸோ G7 சம்மிட்டை வந்துட்டு ஒரு பிரிட்ஜாக பயன்படுத்துகிறாங்க டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் அட்வான்ஸ்ட் எக்கானமிஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஓகே, சாம்பியனிங் காசஸ் லைக் டெவலப்மெண்ட் ஃபினான்சிங், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் கிளைமேட் ஜஸ்டிஸ். ஸோ நமக்கு டாப் நேஷன்ஸ், டாப் இண்டஸ்ட்ரியலைஸ் டெமோக்ரஸிஸோடைய நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அவங்களோட வாய்ஸ், குளோபல் சவுத்தினுடைய வாய்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பாலமாக இந்தியா வந்து செயல்பட்டுட்டு இருக்குது. ஓகே, அண்ட் ஆன் த சைட்லைன்ஸ் ஆஃப் G7 சம்மிட் நம்ம நிறைய கண்ட்ரீஸோடையும் நம்ம மீட் பண்ணுவோம். லைக் பைலேட்ரல் டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவோம். அந்த வகையில் தான் நம்ம ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட்டோட ஒரு பைலேட்ரல் டாக்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ். இது வந்து நமக்கு 2014 மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். இட் எய்ம்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு அ குளோபல் டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி ஹப். எஸ், எல்லாமே நம்ம மேக் இன் இண்டியா சொல்கிறோமா? அண்ட் வி ஆல்சோ ஹேவ் திஸ் ஆத்ம நிர்பார் இனிஷியேட்டிவ். எஸ், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. ஸோ இந்த ஆத்ம நிர்பாருக்கு முன்னாடி கொண்டு வந்தது தான் இந்த மேக் இன் இண்டியா 2014 இனிஷியேட்டிவ். மேஜர் டார்கெட்ஸ்லாம் என்ன? டு இன்க்ரீஸ் த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் growth rate to 12 to 14% per annum, to increase the manufacturing sector's contribution to GDP to 25%, and to create 100 million additional jobs in the manufacturing sector. So we are obviously going to focus on மேனுஃபேக்சரிங், ரைட்? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டருடைய க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும், அதனுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், அதில் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாக ஜெனரேட் பண்ணணும். இது எல்லாமே இந்த மிஷனுடைய, இந்த இனிஷியேட்டிவோடைய கீ டார்கெட்ஸாக இருக்குது. அண்ட் வி ஹேவ் 4 pillars அண்டர் திஸ் இனிஷியேட்டிவ். நியூ ப்ராசஸஸ், நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூ செக்டர்ஸ், நியூ மைண்ட் செட். ஓகே, நியூ ப்ராசஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸிங் த ரெகுலேட்டரி பர்டன் த்ரூ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ், டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லாஜிஸ்டிக்ஸ், targeting 27 focus sectors across manufacturing and services, shifting the government's role from a rigid regulator to a supportive facilitator. ஸோ நம்ம மேக் இன் இண்டியா லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒவ்வொரு செக்டார்லேயுமே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஒவ்வொரு இனிஷியேட்டிவும், ஸ்கீமும் இதை நோக்கி தான் இருந்திருக்கும். நம்ம நிறைய விஷயம் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம டிஃபென்ஸ் டீல்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸோட சைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, வி ஆர் ட்ரைங் டு மூவ் அஹெட், நாட் ஜஸ்ட் பையர் செல்லர் ரிலேஷன்ஷிப், வி ஆர் ட்ரைங் டு மெயின்டைன் வாட், நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே டெவலப் பண்ணுறதுக்கு. எஸ், இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன், அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்திருப்போம். ஓகே, ஸோ எவ்ரி இனிஷியேட்டிவ் இஸ் பீயிங் டேக்கன் டுவர்ட்ஸ் திஸ் இனிஷியேட்டிவ் மேக் இன் இண்டியா. ஓகே, ஸோ அந்த வகையில் தான் நமக்கு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங், அந்த ரஃபேல் ஜெட் டீலில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ ஷிஃப்ட். ஓகே, அண்ட் உங்களுக்கே தெரியும், நம்ம ரீசெண்டாக கூட அந்த ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்ம்ஸ் இம்போர்ட்டர்ஸ். அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட்னு பார்த்தோமா, ஃபஸ்ட்டு வந்து யூக்ரைன். எஸ், அதுக்கப்புறம் இந்தியா தான் அதிகப்படியாக ஆர்ம்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். So under this Make in India initiative and the subsequent Atmanirbhar Bharat push, defense sector வந்து நிறைய விஷயங்களை வந்து டொமெஸ்டிக்காக பண்ணணும், இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ co-development, see, rather than buying off the shelf to indigenous co-development. So not just simple buyer-seller relationship, it is going to be a co-development model hereafter. Okay, and அதனால தான் இப்போ ஆல்ரெடி நமக்கு 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் ப்ரொக்யூர் பண்ணுறதா இருந்தது. அந்த ப்ரப்போசலில் கூட இப்போ மேஜர் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஒன்ஸ் த மீட்டிங் கெட்ஸ் ஓவர், அதாவது G7 summit gets over, we will understand what has happened in that also. Okay, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஆஃப்டர் மெனி எக்ஸ்டென்ஷன்ஸ், பேனல்ஸ் ரிப்போர்ட் ஆன் எஸ்சி ஸ்டேட்டஸ் ஃபார் தலித் கன்வெர்ட்ஸ் ரெடி. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு தலித்ஸ் அப்படின்னு நமக்கு மேஜராக ஹிந்துஸில் வந்து இருந்திருப்பாங்க, கரெக்டாக. அண்ட் அவங்களுடைய அந்த சோஷியல் ஸ்டிக்மாலேருந்து வெளியே வரணும், அந்த டிஸ்அட்வான்டேஜ்டு ஸ்டேட்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் ஆகுறாங்க. இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் கன்வெர்ட் ஆகுறாங்க. ஸோ கன்வெர்ட் ஆனவங்களை என்ன சொல்கிறோம், தலித் கன்வெர்ட்ஸ். எஸ், தலித் முஸ்லிம்ஸ், தலித் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் அப்படி கன்வெர்ட் ஆகிறவங்களுக்கு நமக்கு இந்த ரிலீஜனில் இருந்த வரைக்கும் they were given SC status. But once they get converted, they lose their SC status.
எஸ்சி ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த விஷயம் இது ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இஷ்யூ வருது அண்ட் கவர்மெண்ட்டுமே இது ரிலேட்டடான கேஸ் வருது. ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் ஜஸ்டிஸ், அதாவது ரிட்டையர்ட் ஜஸ்டிஸான கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணுறாங்க. அதாவது தலித் கன்வெர்ட்ஸுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கறது ஓகேவா இல்லையாங்கிறத என்கொயர் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்காக 2022 இந்த 3 மெம்பர் கமிட்டியை வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் 2022 2 வருஷத்துக்காக செட்டப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கமிட்டி வந்து இன்னும் அங்கே ஸ்டடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு டைம் கேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைனலாக இப்போ தான் வந்து லைக் ரிப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் பீன் 4 இயர்ஸ் ரைட். 2022 செட்டப் பண்ணுறாங்க. வேறஸ் நிறையா எக்ஸ்டென்ஷன் அந்த டைம் கேட்டு நவ் ஃபைனல் டெட்லைன் June 10, 2026 முடிஞ்சிருக்கு. ஸோ again they haven't sought any extension. So obviously the report is ready. That's what we can say or presume, right? So what is the core issue? 1950 presidential order. So under article 341 of the constitution, in the particular presidential order வந்து restricted SC status only to individuals professing the Hindu religion. புரியுதா? ஹிந்து ரிலீஜனில் எஸ்சி ஸ்டேட்டஸ், ஹிந்து ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறவங்களில் மட்டும்தான் அந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 1950 அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஆஃப் ஸ்கெடியூல் கேஸ்ட் படி வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து ரிலீஜனில் தலித்ஸாக இருக்கிறவங்க இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டுமா கன்வெர்ட் ஆயிருப்பாங்க? தே காட் கன்வெர்டட் டு சிக்கிசம், ரைட், அண்ட் ஈவன் புத்திசம். எஸ். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆனவங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சீக்ஸாக கன்வெர்ட் ஆகிறவங்களுக்கு 1956லையும், தென் புத்திஸ்ட் ஃபெய்த்து கன்வெர்ட் ஆனவங்களுக்கு 1990லையும் அவங்களுக்காக இந்த சட்டங்களில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, வேரஸ் மேஜராக கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் வந்துட்டு இந்த கன்வெர்ட்ஸ் அதாவது இன்க்ளூட் பண்ணலை இந்த 2 ரிலீஜனை. என்ன சொல்லியிருந்தாங்க? ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது? Law imposes a strict exclusion on Dalits who convert to Christianity or Islam, meaning they instantly forfeit their right to statutory reservations, scholarships and protections under the SC/ST Prevention of Atrocities Act. Okay. ஸோ இந்த 2 ரிலீஜன் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தலித்ஸ் யாரெல்லாம் இந்த 2 ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி லூசிங் தேர் எஸ்சி ஸ்டேட்டஸ், மீனிங் தே ஆர் லூசிங் தேர் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப் அண்ட் ஈவன் ப்ரொடெக்ஷன் அண்டர் திஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஓகே, சரி, இதில் வந்து என்ன பேரடாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியலாஜிக்கல் ரியாலிட்டி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆக்சுவல் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சே திஸ் ஏ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன், he belongs to a Dalit community in Hindu religion, under Hindu religion. ஸோ அவங்களுடைய ஃபெய்த்தை இப்போ சேஞ்ச் பண்ணி இஸ்லாமுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, எஸ், பட் அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சோஷியல் ஸ்டிக்மாவோ அந்த இதுவோ வந்து மாறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்கள ஒரு பர்சன் வந்து மாற்றுற விதமோ பார்க்குற விதமோ மாறிடுச்சா, இல்லை அவங்களுக்கு நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ்லாம் அப்போ கம்ப்ளீட்டாக ரிலீஜனை மாற்றணுன்னே போயிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, அதுதான் ஸ்டடீஸ் வந்து உணர்த்துது. லைக் சேஞ்சிங் ஒன்ஸ் ஃபெய்த் டஸ் நாட் இரேஸ் பர்த் பேஸ்ட் சோஷியல் ஹைரார்கீஸ். தலித் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் தலித் முஸ்லிம்ஸ் continue to face social segregation, occupational immobility and endogamy within their respective religious groups. Okay, so even within the Christianity or within Islam, they are again getting segregated. ஓகே, ஸோ இதனால் எந்த விதத்துலேயும் மாற்றம் ஏற்படலை அப்படிங்கிறது சோஷியலாஜிக்கல் ரியாலிட்டியாக இருக்குது. வேறஸ் லீகல் ஸ்டாண்ட் பாயிண்ட், அதாவது கவர்மெண்ட் சைடு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் ரிலீஜனானது எந்த விதத்துலேயும் கேஸ்ட் சிஸ்டமை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு எதுக்கு அந்த கேஸ்ட் பேஸ்டு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு எதுக்கு அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன், அவங்களுக்கு எதுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் கோர் இஷ்யூ. ஓகே, சரி, அப்போ ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் பற்றி என்னாச்சு மேம், அவங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டால், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸில் உங்களுக்கு ரிலீஜன்ற ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ரிலீஜன் எதுவும் கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னாலுமே அவங்க ட்ரைபல் கஸ்டம்ஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. அண்ட் ஸோ தே ரீட்டைன் தேர் ட்ரைபல் ஸ்டேட்டஸ். அதுதான். ஓகே,
நவ் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட்ஸ் என்னவா இருக்குது, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஃபாரின் ஆரிஜின் ஃபெய்த்ஸ். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் புத்திசம், சிக்கிசம்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் இந்தியன் ஆரிஜினேட்டட் ரிலீஜன். ஓகே, வேரஸ் இஸ்லாமும் கிறிஸ்டியானிட்டியும் என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட், இன் திஸ் கேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இஸ்லாமும் கிறிஸ்டியானிட்டியும் ஃபாரின் ஆரிஜின் ஃபெய்த்ஸ், அதில் வந்து கேஸ்ட் சிஸ்டம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்தராக த மினிஸ்ட்ரி அசர்ட்ஸ் தட் தீஸ் ஸ்பெசிஃபிக் ரிலீஜன்ஸ் ஆர் ஃபாரின் ஆரிஜின் அண்ட் egalitarian in nature, which means there is no caste based hierarchy. அண்ட் ஃபர்தராக அந்த மாதிரி தலித் கன்வெர்ட்ஸை எஸ்சி பூலில் இன்க்ளூட் பண்ணோன்னா இட் வில் பி ஓவர் பர்டன் அண்ட் அந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸே டைல்யூட் பண்ணும் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் சைடு ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ரீசெண்டாக இதுவுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மார்ச் 2026 வந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். சிந்தாதா ஆனந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், அந்த கேஸில் இந்த ரூலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 judge bench of SC held that religious restriction under 1950 order is absolute and admits no exceptions அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பர்சன் சிந்தாதா ஆனந்த் வந்து கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க அண்ட் he would have claimed SC status also. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, conversion to Christianity or Islam results in the immediate and complete loss of SC status from the exact moment of conversion, rendering the individual ineligible to file cases under SC/ST Act. Okay, so அந்த person Islam or Christianity convert ஆனதுக்கு அப்புறமும் he has faced many caste based remarks. ஸோ அதுக்கு against a case போடும்போது he is not eligible to file a case under SC/ST Act. Okay, அண்ட் இந்த கோர்ட் ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணியிருக்கிறது என்னென்னா, யூஸ் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் ப்ராஃபஸிங், அதாவது ப்ராஃபஸிங் ரிலீஜன் அப்படிங்கிறது நீங்கள் அதனுடைய ரிலீஜன், அந்த ரிலீஜனோட இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, பப்ளிக்காக ஃபாலோ பண்ணுறது. வேரஸ் நீங்கள் இந்த இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ காஸ்ட் பேஸ்டு எந்த விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸையுமே வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் cannot claim publicly to practice Christianity while simultaneously holding an SC identity for legal advantages அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சார் அவங்களுக்கு அந்த SC/ST கீழே இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வேணும், அந்த சட்டத்துக்கு கீழே வந்து அவங்களுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அகெயின் அவங்க அந்த ஃபெய்த்துக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்பவே ஹையாக இருக்குது. தட் இஸ் தே மஸ்ட் கன்க்ளூசிவ்லி டெமான்ஸ்ட்ரேட் கிளியர் எவிடன்ஸ் of bona fide reconversion, complete renunciation and dissociation from the previous faith, unequivocal acceptance and structural assimilation back into the original caste community. அதாவது திருப்பி அந்த காஸ்ட் கம்யூனிட்டிக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க, ரீகன்வெர்ட் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் அந்த கம்யூனிட்டி பீப்புளுடைய அக்செப்டன்ஸும் தேவை அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட்ஸ் பேக்ரவுண்ட். நவ் தட் த கமிட்டி இஸ் ready to submit its report. Let us wait and see what is there in it. Okay, next news பாருங்க. Modi tells states to harness AI, prepare for El Nino impact. Okay, so El Nino நமக்கு தெரியும் ஜென்ரலாகவே, பட் இந்த வருஷம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நியூஸ் கான்டெக்ஸ்ட்டை அடிப்படையாக வச்சு இதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல் நினோ அப்படிங்கிறது என்னது? அகெயின் இது ஒரு climate related event தான். unusual warming of sea surface temperatures in the central and eastern Pacific Ocean. இவ்வளோ தான் உங்களுக்கு எல் நினோ பற்றின டெஃபினிஷனே. ஓகே, unusual warming in the central and eastern tropical Pacific Ocean. ஓகே, இப்போ நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் ரெப்ரசன்ட்ஸ் த வார்ம் ஃபேஸ் ஆஃப் த எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் சைக்கிள், என்சோ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வார்ம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் எல் நினோ. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் என்னது? லா நினா. எல் நினோ வந்து யூஸ்வலாக வி அசோசியேட் வித் ட்ராட் ஃபேஸ் இந்த மாதிரி அசோசியேட் பண்ணுவோம். வேறஸ் லா நினா பார்த்திங்கன்னா நமக்கு மழையை தரும் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம சொல்லுவோம். ஸோ இன் திஸ் கேஸ் சூப்பர் எல் நினோ அப்படிங்கிறது எப்போ நம்ம சொல்கிறோம்? ஸோ எல் நினோ அப்படிங்கிறது நமக்கு sea surface temperature ஒரு அந்த
ஒரு 0.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆகுறது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்கிறோம். வேறு சூப்பர் எல்னினோ இஸ் கேட்டகரைஸ்டு பை எக்ஸ்ட்ரீம் இன்டென்சிட்டி. அதாவது அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 2 டிகிரி செல்சியஸ் ஒரு அதற்கும் மேலே அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் சூப்பர் எல்னினோ. அண்ட் தீஸ் ஆர் நாட் காமன். ஒன்லி அ ஃபியூ அப்சல்யூட் சூப்பர் எல்னினோ ஈவெண்ட்ஸ் ஹவ் பீன் அஃபிஷியலி ரெக்கார்டட் சின்ஸ் 1950, 82, 83, 97, 98, 15, 16 அந்த டைம்லலாம். அண்ட் இது வந்து நமக்கு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் டெம்பரேச்சர். எஸ், சூப்பர் எல்னினோ வந்து ஓஷனிக் ஹீட் அதிகப்படுத்தும். அண்ட் ஆல்சோ அது அதிகபட்சம், அதாவது வரக்கூடிய வருஷம் வந்து ஹாட்டஸ்ட் இயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ குளோபல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அதை வந்து ஆல்டர் பண்ணும், லைக் அதனுடைய பாத். ஓகே, ஸோ திஸ் டிபிக்கலி ஷிப்ஸ் வின்டர் ஸ்டார்ம் ட்ராக் சவுத் ஓவர் நார்த் அமெரிக்கா, இன்ட்ரடியூசிங் இன்டென்ஸ் டெலூஜஸ் டு த சதர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹைப்பர் ஆரிட் கண்டிஷன்ஸ், ட்ராட் கண்டிஷன்ஸ் டு பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியா. அண்ட் ஆல்சோ ஹரிக்கேன் ஆக்டிவிட்டி அதுவுமே வந்துட்டு நமக்கு அதிகமாக ஒரு சில இடங்களில் எஸ்பெஷலி அட்லாண்டிக் பேசின் ஆர் வயலண்ட் சைக்ளோன் சீசன் வந்து சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிஃபிக்கில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, அண்ட் கிளைமேட் ரெஜீம்ஸ் ஷிஃப்ட்டை வந்து ஃபர்தராக கிளைமேட் சயின்டிஸ்ட் வந்து வார்ன் பண்ணுறாங்க. தட் இஸ் சிவியர் எனர்ஜி டிஸ்ட்ரப்ஷன் கேன் ட்ரிகர் சடன் லாங் லாஸ்டிங் டிரான்சிஷன்ஸ் இன் ரீஜனல் ஈகோசிஸ்டம்ஸ். ஒரு பெர்மனண்ட்டாக அதை வந்து மாற்றிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு வெட் எக்கோசிஸ்டமாக இருக்கிறது ஆஃப்டர் திஸ் சூப்பர் எல்னினோ ஈவெண்ட் இட் கேன் கம்ப்ளீட்லி டேர்ன் இன் டு an arid savanna, டெசர்ட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே சாரி, இந்தியா ஸ்பெசிஃபிக் இம்ப்ளிகேஷன். மான்சூன் சப்ரெஷன். ஜென்ரலாகவே நமக்கு எல்னினோ வந்து ரெயின்ஃபாலோட கன்சர்ன் இருக்கும். எல்னினோ வந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து ரெயின்ஃபால் எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஸோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி சூப்பர் எல்னினோ, we are going to have below normal cumulative rainfall from June to September. So monsoon வந்து கம்மியாகும். And agricultural stagnation, so prolonged dry spells and deficient rainfall டைரெக்டாக நமக்கு agricultural crops வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாகும். சிவியர் ஃபுட் இன்ஃப்ளேஷன், ஆப்வியஸ்லி ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபுட் சப்ளை கம்மியாகுது. கரெக்டாக, ஸோ ஃபுட் சப்ளை கம்மியாகுதுன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன், ப்ரைஸஸ் வந்து அதிகமாகும். அண்ட் ஆல்சோ லோக்கலைஸ்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. அண்ட் காம்பவுண்டிங் ஹீட் வேவ்ஸ், கவுண்டர் பேலன்சிங் ஃபேக்டர். அண்ட் கவுண்டர் பேலன்சிங் ஃபேக்டருங்கிறது இந்த இடத்துல ஐஓடி, இந்தியன் ஓஷன் டயபோல். யூஸ்வலாகவே நமக்கு பாசிட்டிவ் ஐஓடி அப்படிங்கிறது இந்த எல்னினோவோட எஃபெக்டை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். ஸோ அந்த வகையில் இந்த சூப்பர் எல்னினோவோட எஃபெக்டும் இஃப் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ பாசிட்டிவ் ஐஓடி, வார்மர் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் வாட்டர். ஸோ இதையுமே வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், சென்ட்ரல் லிஃப்ட்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஹையர் எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல். ஓகே, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, தெரியும், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருக்கோம். இதில் இப்போது E22, E25, E27, E30 வேரியன்ட்ஸ் இதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கலால் வரின்னு சொல்லுவோம்ல, எக்ஸைஸ் டியூட்டி, அதெல்லாம் இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் எதுக்காக, ஆப்வியஸ்லி இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ நமக்கு எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது, பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் எத்தனால் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த இடத்துல அகெயின் வந்து டேக்ஸை வந்து லைக் செகண்ட் டைம் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதத்துக்காகவும் இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து நலிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ், எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அதில் என்னென்ன இருக்குது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.